இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சுவாசம். சுவாசம் எந்த அளவுக்கு முக்கியமானது ஒரு மனிதனுக்கு இல்லை எந்த ஒரு உயிரினத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் அதனுடைய உடற்செயலியல் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துக்கும் அடிப்படை ஆதாரமானது அப்படின்னு சொன்னோம்னா ஆற்றல் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஸோ அந்த ஆற்றல் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் உண்ணக்கூடிய உணவுகள்லேருந்து கிடைக்கிது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இந்த ஆற்றலானது உணவுலேருந்து நேரடியாக நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உணவில் ஆற்றலானது ஒளித்து வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது அந்த ஆற்றலானது எப்படி வெளியேறுது அந்த உணவுலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நமக்கு சுவாசம் அப்படின்றது தேவைப்படுது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ சுவாசம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து உயிர் வழி, சரிங்களா, ஆக்சிஜனை நம்ம உள்ளே எடுத்துக்கிறதும், நம்ம சுற்றுச்சூழலில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி நாம் அந்த உணவுப் பொருட்களை எரித்து, சரிங்களா, இந்த உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொருளை எரித்து, ஸோ அதிலேருந்து தான் என்ன உருவாகுதுன்னா ஆற்றல் உருவாகுது. சரிங்களா? ஸோ அந்த ஆற்றலை தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் அனைத்து மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து வளர்சிதை மாற்ற நிகழ்ச்சிகளுக்கும் அல்லது ஃபிசியாலஜிக்கல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்செயலியல் நிகழ்வுகளுக்கும் நமக்கு ஆற்றல் அப்படின்றது தேவைப்படுது. சரிங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு செல்லும் உயிரோடு இருக்கணும், அது ஒவ்வொரு செல்லும் அதனுடைய பணியை செய்யணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன வேணும்? ஆற்றல்ன்றது வேணும். ஸோ அந்த ஆற்றலை வழங்குவது உணவு, அந்த உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளியேற்றுவது நம்மளுடைய ஆக்சிஜன். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஆக்சிஜன் எப்படி உள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது சுவாசத்தின் மூலமாக தான் உள்ளே வருது. சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் அந்த வளர்சிதை மாற்ற நிகழ்ச்சி நடக்கும்போது குளுக்கோஸை ஆக்சிஜன் எரிக்கும்போது, ஸோ அப்போது கரியமில வாயு அப்படின்ற நச்சு வாயு உருவாகும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த நச்சு வாயு நம்ம உடலில் தங்கி இருந்தால் அது நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். சரிங்களா? நம்ம உடல் செல்களை அது பாதிக்கும். ஸோ அப்போது அதை நாம் வெளியேற்றணும். சரிங்களா? ஸோ அப்போது அந்த காற்றை வெளியேற்றுறோம் அப்படின்னு சொன்னால் சுவாசத்தின் மூலமாக தான் வெளியேற்றும். அப்போ உயிர் வழியை உள்ளே எடுத்துக்கிட்டு கரியமில வாயுவை வெளியேற்றும். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சி நடந்தால் தான் நம்ம உடல் உயிரோடு இருப்பதற்கு, உடல் செல்கள் உயிரோடு இருப்பதற்கு தேவையான ஆற்றலானது கிடைக்கிறது. சரிங்களா? ஸோ அதுதான் சுவாசத்தினுடைய முக்கியத்துவம். சரிங்களா? ஸோ அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ரைட். ஸோ அதனால தான் இந்த பாடத்தில் நாம் என்னென்னத்தெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, பார்க்க போகிற டாபிக் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ மனித சுவாச மண்டலத்தை பற்றி பார்ப்போம். சரிங்களா? மனித சுவாச மண்டல உறுப்புகள் என்னென்ன உறுப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மூச்சு விடுதல்ன்ற நிகழ்ச்சி. சரிங்களா? ஸோ அந்த ப்ரீத்திங் எப்படி நடைபெறுது, அப்புறம் காற்று பரிமாற்ற முறை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எப்படி வாயு பரிமாற்றம் அப்படின்றது நடைபெறுது. அடுத்து பார்த்திங்கன்னா வாயுக்கள் கடத்தப்படுதல். ஸோ அந்த பரிமாறப்பட்ட வாயுக்கள் எப்படி நம்ம உடலில் அனைத்து செல்களுக்கும் எடுத்து செல்லப்படுது அப்படின்னு, அதுதான் வாயு கடத்தப்படுதல். அப்புறம் சில சுவாச கோளாறுகள். சரிங்களா? ஸோ இதையெல்லாம் பற்றி தான் இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நாம் சுவாசத்துடைய பணிகள் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நாம் சுவாசம் அப்படின்னா என்ன, அதுக்கு வரையறை ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே அதில் பாதி வரையறை நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம். இப்போ எல்லார்கிட்டையுமே நம்ம பொதுவாக சுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்ன சொல்லுவீங்க? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய உயிர் வழியை எடுத்துக்கிட்டு நம்ம உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய கரியமில வாயுவை வளிமண்டலத்தில் வெளியேற்றுவது. சரிங்களா? ஸோ இப்போது உயிர் வழியை ஆக்சிஜனை நுரையீரலுக்கு கொண்டு வர்றதும், நுரையீரலில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்துக்கு வெளியேற்றுவதும் தான்
சுவாசம் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? சுவாசம் அத்தோடு முடிஞ்சு போகிறதில்ல. இது வந்து சுவாசத்தினுடைய முதல் நிலை. சரிங்களா? சுவாசத்தினுடைய முதல் நிலையை தான் நம்ம டெஃபினேஷனாக சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து 2வது இருக்குது. என்னென்னா, அப்படி நாம் உள்ளே இழுத்தோம் இல்லையா, அந்த ஆக்சிஜனு லங்ஸில் இருக்குல்ல, அது என்ன செய்யுது, அங்கே செரிமான நொதிகளோட உதவியோட செல்லில் இருக்கக்கூடிய கரிம உணவூட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை எரித்து அல்லது சிதைத்து அதிலிருந்து ஆற்றலை வெளிப்படுத்துதல். இதுதான் முழுமையான சுவாசம். சரிங்களா? அப்போ சுவாசம்ன்றது என்னது, வெறுமனே காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றுறது மட்டும் சுவாசம் கிடையாது. அப்படி உள்ளிழுக்கப்பட்ட வாயுவால், ஆக்சிஜனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய உணவூட்ட பொருட்களை, கரிம உணவூட்ட பொருட்களை அதை சிதைச்சி அதில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளியேற்றும். அப்போ தான் இந்த ஆற்றலானது நம்ம செல்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து சுவாசம் அப்படின்றது நிறைவடையுது. இது வந்து ஒரு 2 மார்க்கு கொஷின். சரிங்களா? ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. சுவாசம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த டெஃபினேஷனை தான் நம்ம எழுதணும். சரிங்களா? ரைட். அடுத்து வந்து நம்ம சுவாசத்தினுடைய பணிகளை பற்றி படிக்கலாம். சரிங்களா? இப்போ சுவாச மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 முக்கியமான பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பணின்னா என்ன சொல்லுவோம், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இல்லையா, ஸோ ஆக்சிஜனை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கும் சரிங்களா இடையே வந்து பரிமாற்றம் செய்வது. சரிங்களா? வளிமண்டலத்துக்கும் அல்லது நுரையீரல் அல்லது நம்மளுடைய உடல் செல்கள் அல்லது இரத்தம் சரிங்களா, ஸோ இந்த பகுதிக்கும் வந்து பரிமாற்றம் செய்வது. சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான பகுதி. அப்போ வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நம்ம உடலுக்குள்ளே கொண்டு வர்றோம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய கரிமல வாயுவை வெளியேற்றுறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பிஹெச் அளவை சரிங்களா, நம்ம உடலில் வந்து பிஹெச் அளவை வந்து நிலைப்படுத்துதல். சரிங்களா? ஸோ அது வந்து சுவாசத்தினுடைய ஒரு முக்கியமான பணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நாம் இப்போ உச்சுவாசம் சரிங்களா, சுவாசத்தில் வந்து உச்சுவாசம் வெளிச்சுவாசம். உச்சுவாசம்ன்றது நம்ம ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறோம் இல்லையா, அந்த நிகழ்வு. சரிங்களா? ஸோ அந்த நிகழ்வின் போது அந்த வாயுக்கள் உள்ளே வருதில்ல, அது கூட சேர்ந்து சில மாசு பொருட்கள், ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, தொழிற்சாலைகள் இருக்குது. ஸோ அங்கேருந்து வெளியிடக்கூடிய கரும்புகைகள், ஸோ அதில் வந்து பல்வேறு விதமான வேதிப்பொருட்கள் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து மாசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம், காற்று மாசு அப்படின்னு சொல்கிறோம். அதையும் சேர்த்து தான் நாம் வந்து சுவாசிக்கிறோம், அதுவும் தான் நம்ம உடலுக்குள்ளே போகுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நிறையா நுண்கிருமிகள் அப்படின்றது இருக்குது. அப்போ நம்ம சுவாசிக்கும் போது நிறைய பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் நம்ம உடம்புக்குள்ளே போகும். ஸோ அப்போ சுவாச மண்டலத்துடைய முக்கியமான பணி என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி உச்சுவாசத்தின் போது உள்ளிழுக்கப்படக்கூடிய இந்த மாசுபடுத்திகள் மற்றும் நோயூக்கிகள் சரிங்களா, ஸோ இவங்கக்கிட்டேருந்து நம்ம உடலை வந்து பாதுகாக்கிறதும் யாருடைய பணி தான் அப்படின்னா இந்த சுவாச மண்டலத்துடைய பணி. ஸோ அதுக்காக நம்ம சுவாச மண்டலத்தில் சில சிறப்பான உறுப்புகள்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த உறுப்புகள் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்கும். சரிங்களா? அதிகரிக்கும் மீன்ஸ் என்னது, நோய் நமக்கு வராமல் ஓரளவுக்கு பாதுகாக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 3வது பணி சொன்னோமா. அடுத்து 4வது பணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஸோ நமக்கு வாய்ஸ் அப்படின்ற ஒரு சவுண்டு ஒன்று வருது இல்லையா, ஸோ அந்த சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வோக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குரல் வலை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 முட்டையாக இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, வோக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் வந்து குரல் ஒலி நாண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குரல் ஒலி நாண்கள். ஸோ அந்த குரல் ஒலி நாண்கள் வந்து அசைவதால் தான் நமக்கு வந்து சவுண்ட் அப்படின்றது வருது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த குரல் ஒலி நாண்களை வந்து முறையாக பராமரிக்கணும். சரிங்களா? ஸோ அதுவும் வந்து சுவாச மண்டலத்துடைய பணி தான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த செல்லில், நம்மளுடைய செல்களில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னோம் ஏற்கனவே, இந்த சொன்னோம் இல்லையா, குளுக்கோஸை வந்து ஆக்சிஜன் எரிக்குது. சரிங்களா? அப்படி எரியூட்டப்படும் போது ஆற்றலானது வெளிப்படும் பொழுது அங்கே வந்து வெப்பம் வந்து உருவாக்கப்படும். சரிங்களா? அப்போது உடல் செல்களில் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் வெப்பம் உருவாகும். ஸோ அந்த வெப்பத்தை வெளிச்சுவாசம் மூலமாக வந்து வெளியேற்றுவது. சரிங்களா? ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து மூக்கில் கை வச்சு மூச்சு காற்றை வெளியே விட்டு பாருங்கள், உங்கள் கையில் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தெரியும். சரிங்களா? ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வெளிச்சுவாசத்தின் போது அந்த வெப்பப்படுத்தப்பட்ட காற்றானது
வெளிச்சுவாசத்தின் மூலமாக வெளியேறும். சரிங்களா? ஸோ அதுவும் வந்து ஏன்னா அது உள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் வெப்பம் வந்து அதிகரிக்கும் இல்லையா? ஆனால் நம்ம உடல் வெப்பநிலை ஒரு சீரான இயல்பு நிலையில் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கு இந்த வெப்பத்தை வெளியேற்றும். சரிங்களா? ஸோ அது வந்து யார் செய்கிறாங்க? இந்த சுவாச மண்டலம் தான் செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 5 முக்கியமான பணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? சுவாச மண்டலத்துடைய முக்கியமான பணிகள்னால் இவை 5 தான். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இந்த உலகத்தில் வந்து பல்வேறு உயிரினங்கள் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பல்வேறு உயிரினங்கள் பல்வேறு நிலப்பரப்புகளில் வாழுது. முக்கியமாக நம்ம சொல்லணும்னா பல்வேறு நிலப்பரப்புகள். சரிங்களா? அது வாழக்கூடிய சூழல், சரிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உயிரினங்களுடைய இந்த சுவாச உறுப்புகள் அப்படின்றது மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு உயிரினம் வந்து தண்ணியில் வாழுது. சரிங்களா? அப்போ தண்ணியில் பார்த்தீங்கன்னா இப்போ சில மீன்கள் வந்து தண்ணியில் வாழுது, நாம் வந்து நிலத்தில் வாழ்கிறோம். சரிங்களா? இப்போ நிலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னால் வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் தண்ணியில் ஆக்சிஜன் வந்து கரைந்த நிலையில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும். வளிமண்டலத்தை ஒப்பிடும்போது நீரில் கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ அதிக அளவு ஆக்சிஜன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அந்த நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து என்ன பண்ணும்? ரொம்ப வேகமாக சுவாசிக்கும். நம்மளை விட வேகமாக சுவாசிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு 12லேருந்து 16 தடவை சுவாசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மீன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 45 தடவை 50 தடவை சுவாசிக்கும். சரிங்களா? நான் சும்மா கரெக்டாக சொல்லலை, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப வேகமாக சுவாசிக்கும். சரிங்களா? அடுத்தது நாம் வந்து பல்வேறு நிலப்பரப்புகளில் வாழக்கூடிய பல்வேறு உடல் அமைப்புகளை பொறுத்து உயிரினங்களுடைய சுவாச உறுப்புகள் வந்து மாறுபடுது அப்படின்றத சொன்னோம். சரிங்களா? ஸோ அப்போது பார்த்தீங்கன்னாக்க எளிய உடற்கட்டமைப்புடைய உயிரினம் அப்படின்னு சொல்கிறது நம்ம யார் சொல்லுவோம்னா கடற்பஞ்சுகள், குழி உடலிகள், சரிங்களா, மற்றும் தட்டை புழுக்கள். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடற்பஞ்சுகள் அப்படின்னா செல் அளவிலான உடற்கட்டமைப்பு, குழி உடலிகள் அப்படின்னா திசு அளவிலான உடற்கட்டமைப்பு, தட்டை புழுக்கள் அப்படின்னு சொன்னாக்க உறுப்பு அளவிலான உடற்கட்டமைப்பு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எளிய உயிரினங்கள் பார்த்திங்கன்னாக்க அவங்களுடைய உடல் பரப்பு மூலமாகவே சுவாசிக்கின்றன. சரிங்களா? உடல் பரப்பு மூலமாகவே வாயு பரிமாற்றமானது நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உடல் பரப்பு. சரிங்களா? ஸோ இந்த உடல் பரப்பில் எந்த பகுதியில் வேணாலும் காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து உடல் பரப்பின் வழியாகவே எளிய உயிரினங்கள் சுவாசிக்கின்றன. சரிங்களா? அதுலேயே கொஞ்சம் அப்படி அட்வான்ஸான அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மண்புழுக்கள். சரிங்களா? ஸோ இந்த மண்புழுக்கள் எப்படி சுவாசிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய தோல் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். சரிங்களா? அதோடைய தோல் வந்து ரொம்ப ஈரப்பதம் மிக்க ஒரு தோலாக இருக்கும். ஸோ அந்த ஈரப்பதம் என்ன பண்ணும்? சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து வேகமாக உறிஞ்சிக்கும். சரிங்களா? அதேமாதிரி உள்ளே இருக்கக்கூடிய கரியமிலகையை வெளியேற்றும். சரிங்களா? அப்போ பரவலுக்கு வந்து அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து தோல் மூலமாக சுவாசிக்குது யார்? மண்புழுக்கள். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பூச்சி இனங்கள். ஸோ இந்த பூச்சி இனங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம கரப்பான் பூச்சியில் பார்த்துருப்போம் இல்லையா? அவங்களுக்கு வந்து பக்கத்துளைகள் இருக்கும். சரிங்களா? அந்த துளைகள் வந்து எங்கே ஒன்றா சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழல்கள் வந்து ஒன்றா சேரும் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும். ட்ரக்கியல் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம். ஸோ அப்போது அவங்களுடைய சுவாச உறுப்பு அப்படின்னு சொன்னால் மூச்சுக்குழல்கள். சரிங்களா? ஸோ அது மூலமாக சுவாசிக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எளிய உயிரினம் அப்படின்னு சொன்னால் தண்ணியில் வாழக்கூடிய கணுக்காலிகள். சரிங்களா? இப்போது இது வந்து நிலத்தில் கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொன்னது நிலத்தில் வாழக்கூடிய கணுக்காலி. இப்போ அதுவே நீரில் வாழக்கூடிய கணுக்காலிகள் இருக்கு இல்லையா? இப்போ நீரில் வாழக்கூடிய சிலந்திகள் அந்த மாதிரி ஒரு சில உயிரினங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மெல்லுடலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நத்தை போன்ற உயிரினங்கள். ஸோ இவங்களாம் தண்ணியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சுவாச உறுப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவில்கள் இருக்கும். சரிங்களா? செவில்கள், செவில் பிளவுகள், புத்து அந்த மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னாக்க மீன்கள். சரிங்களா? தண்ணியில் வாழக்கூடிய ஒரு முதுகெலும்பு உயிரினம். இப்போ நம்ம மேலே சொன்னது இந்த கணுக்காலிகளும் மெல்லுடலிகளும் பார்த்திங்க அப்படின்னா முதுகெலும்பு அற்ற பிராணிகள் இல்லையா? ஸோ இப்போ மீன் அப்படின்னு சொன்னாக்கா அது முதுகெலும்பு உள்ள பிராணி இல்லையா?
ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க சுவாச உறுப்பு அப்படின்னு சொன்னால் செவில்கள் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மீன்களுக்கு அடுத்தபடியாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இருவாழ்விகள், அடுத்து ஊர்வன இனங்கள், அடுத்து பரப்பன இனங்கள், பாலூட்டிகள். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அதிக இரத்த நாளங்களை உடைய நுரையீரல்கள் வந்து காணப்படுது, சுவாச உறுப்புகளாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த தவளை, சரிங்களா, தவளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நிலத்தில் வாழும்போது நுரையீரலை வந்து பயன்படுத்துது. ஸோ அதேமாதிரி நீரில் வாழும்போது, முதிர் தவளையாக நீரில் வாழும்போது அது வந்து தோலை வந்து சுவாச உறுப்பாக பயன்படுத்திக்கும். ஏன்னா தவளை வந்து பெரும்பாலான நேரத்தை வந்து நீரில் தான் செலவிடுது இல்லையா? ஸோ அப்போ வந்து தோல் மூலமாக அது சுவாசிக்கும். நிலத்துக்கு வரும்போது நுரையீரல் சுவாசத்தை மேற்கொள்ளும். சரிங்களா? அதுபோக தவளை வந்து தலைப்பிரட்டை நிலையில் இருக்கும்போது, இளம் உயிரியாக இருக்கும்போது அப்போது வந்து செவில் பிளவுகள் இருக்கும், செவில்கள் மூலமாக சுவாசிக்கும். சரிங்களா? இப்படி வந்து பல்வேறு சுவாச உறுப்புகளை கொண்டது தவளை அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மனிதனுடைய சுவாச மண்டலம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ மனிதனுடைய சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புறநாசி துளைகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாசிக்குழி, தொண்டை, குரல் வலை, மூச்சுக்குழல், மூச்சு கிளை குழல்கள், மூச்சுக்கிளை நுண்குழல்கள் மற்றும் காற்று நுண்ணுரைகள். சரிங்களா? ஸோ காற்று நுண்ணுரையோடைய போய் வந்து இந்த முடியுது. சரிங்களா? இந்த காற்று நுண்ணுரைகள் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மனித சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதில் இதை வந்து நம்ம 2 பகுதியாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புறநாசி துளை இருக்கு இல்லையா, இந்த புறநாசி துளையிலேருந்து இந்த நுண்குழல்கள், மூச்சுக்கிளை நுண்குழல்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை நாம் வந்து கடத்தும் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புறநாசி பகுதியிலேருந்து மூச்சுக்கிளை நுண்குழல்கள் வரைக்கும் அதை வந்து கடத்தும் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காற்று நுண்ணறை இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதியை வந்து வாயு பரிமாற்ற பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சுவாச பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பாருங்கள், சுவாச பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வாயு பரிமாற்ற பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி 2 வகையாக பிரிக்கலாம். இதில் அந்த முதல் பகுதி என்ன சொன்னோம், கடத்தும் பகுதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த காற்று, சரிங்களா, அதை வந்து தேவையான இடங்களில் உள்ளிழுக்கப்படக்கூடிய அந்த காற்றை தேவையான இடத்துல குளிர்விக்கிறாங்க. சரிங்களா? சில தேவைப்படக்கூடிய இடங்களில் வந்து வெப்பப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஏன்னா வெளிலேருந்து வரக்கூடிய காற்று வந்து ஒருவேளை கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து மாறும் இல்லையா. அப்போது நல்ல மழை காலமாக இருக்குது, இல்லை பனிக்காலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அப்போ காற்று ஆல்ரெடி வரக்கூடிய காற்று குளிர் காற்றாக தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ அதை வந்து வெப்பப்படுத்தணும். அதே வந்து அதிக வெப்பநிலை மிகுந்த நாட்களில் பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்ப வெப்பமாக வரும். ஸோ அதை வந்து குளிர்விக்கணும். அது ஒன்று குளிர்வித்தோ இல்லை வெப்பப்படுத்தியோ காற்றோடைய வெப்பநிலையை சீராக்கி நமக்கு வந்து உள்ளே அனுப்பும். ஏன்னா அதிக வெப்பத்தோடு போனாலும் என்ன ஆயிரும், நம்மளுடைய நுரையீரல் செல்கள் வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வரக்கூடிய காற்றை வந்து தேவையான இடத்துல வெப்பப்படுத்துகிறாங்க, இல்லை குளிர்விக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வெப்பநிலையை சீராக்குவதற்கு அந்த கடத்தும் பகுதி அப்படின்றது பயன்படுது. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காற்று செல்லக்கூடிய பாதை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புறநாசி துளைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புறநாசி துளையிலேருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அது மூலமாக காற்று வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய மேல் சுவாச பாதைக்குள்ளே நுழையுது. சரிங்களா? ஸோ அந்த மேல் சுவாச பாதையிலேருந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போய் திறக்கும் அப்படின்னு சொன்னாக்க நாசி அறை. சரிங்களா? அந்த நாசி அறை வழியாக மேல் சுவாச பாதை ஃபஸ்ட்டு வந்து புறநாசி துளைகள்லேருந்து எங்கே போகுது, சுவாச பாதைக்குள்ளே போகுது. சரிங்களா? மேல் சுவாச பாதைக்குள்ளே போகுது. மேல் சுவாச பாதையிலேருந்து அடுத்து வந்து நாசி அறைக்கு போகுது. சரிங்களா? நாசி அறையிலேருந்து நாசி தொண்டை பகுதிக்கு போய் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள்
சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று ஏதாவது சப்போஸ் வந்து அதில் ஏதாவது தூசி பொருட்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து வடிகட்டுவதற்கு இந்த புறநாசி துளைகள், மேல் சுவாச பாதை இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய உட்படலத்தில் மயிரிழைகளாலான கோழைப்படலம் இருக்கும். சரிங்களா? அந்த கோழைப்படலத்தில் இந்த மாதிரி மயிரிழைகள் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ ஏதாவது தூசு பொருட்கள் உள்ளே வந்துச்சு, இதை டச் பண்ணிச்சு, இந்த மயிரிழையை டச் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மயிரிழைகள் வந்து என்னாகும், வைப்ரேட் ஆகும், அதிரும். ஸோ அதிரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்னீசிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, தும்மல் அப்படின்றது ஏற்படும். சரிங்களா? ஏற்பட்டு அந்த தூசி பொருட்களை வெளியேற்றும். சரிங்களா? ஸோ அதுக்கான அமைப்புகள் வந்து உங்களுடைய புறநாசி துளைகள்லையும் மேல் சுவாச பாதைக்குள்ளேயும் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து எங்கே வரைக்கும் பார்த்தோம், நாசி தொண்டை பகுதியில் வந்து திறக்குது அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இப்போது அடுத்து நாசி தொண்டை பகுதியிலேருந்து அடுத்து எங்கே திறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரல் வளை பகுதியில் வந்து திறக்கும். சரிங்களா? இப்போ குரல் வளை பகுதியில் வந்து எங்கே திறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க குரல் வளை துளை. சரியா? ஸோ குரல் வளை துளை அப்படின்னு சொல்கிறது நம்ம கிளாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாட்டிஸ்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழாயுடைய வாய்ப்பகுதி. சரிங்களா? மூச்சுக்குழாயுடைய திறப்பு பகுதி, அதுதான் நம்ம கிளாட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தான் வந்து இந்த டியூப் வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே உங்களுக்கு வந்து இந்த மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா, இந்த மூச்சுக்குழல், அடுத்து வந்து மூச்சு கிளைக்குழல். சரிங்களா? அப்புறம் மூச்சுக்கிளை, சிறுகுழல், மூச்சுக்கிளை, நுண்குழல் அப்படின்லாம் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்துடைய உட்சுவர்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு குறுயிலை எபித்தீலிய செல்கள் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? குறியிலை எபித்தீலிய செல்கள் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சுவர் இருக்குன்னா இதில் வந்து இந்த மாதிரி குற்றிலைகள் வந்து இருக்கும். முதல்ல சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி குற்றிலைகள் வந்து இருக்கும். சரிங்களா? அந்த குற்றிலைகளும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெம்பரேனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் கோழைப்படலமும் சேர்ந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஏதாவது நுண்கிருமிகள் வந்தாலோ, இப்போ நுண்கிருமிகள் வந்தால் என்ன பண்ணுவோம், ஒன்று இந்த சிலியாஸில் பட்டுச்சு அப்படின்னு குற்றிலைகளில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா வைப்ரேட் ஆகி அதை வெளியேற்றும். அப்படி இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த கோழை பொருள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக செக்ரேட் ஆகி இதை வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அதை வந்து வளர்ச்சி அடையாமல் தடை செய்யும். சரிங்களா? ஸோ அதனால தான் நமக்கு சளி வெளியில் வருது இல்லை, அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ளே ஏதாவது பாக்டீரியாக்களோ வைரஸ்களோ நம்ம சுவாச பாதை மூலமாக போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வைரஸ்களையும் பாக்டீரியாக்களையும் வெளியேற்றுவதற்காக தான் சளி அப்படின்றது வெளியில் வருது. சரிங்களா? நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அதை மாத்திரை போட்டு வெளியில் வராமல் ஸ்டாப் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. சரிங்களா? சளி வெளியில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிருமிகள்லாம் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். சரிங்களா? அதுவே வந்து ஒரு 5-6 நாளில் சரியாயிடும். சரிங்களா? ஸோ இயற்கையாகவே நமக்கு இந்த அமைப்பு அப்படின்றது இருக்குது. சரி, இந்த கோழைப்படலத்தை வந்து சுரக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோழைப்படலத்தை யார் சுரக்கிறாங்க, பொருளை யார் சுரக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சுவாச பாதையில் கோழைப்படலத்தில் வந்து கோப்பை செல்கள் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? அந்த கோப்பை செல்கள் தான் வந்து இந்த கோழையை வந்து சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோழைய படலம் அப்படின்றது பார்த்திங்கனாக்க கிளைகோ புரதங்களால் ஆனது. சரிங்களா? ஸோ அந்த கோழை அப்படின்றது கிளைகோ புரதத்தால் ஆனது. சரிங்களா? ஸோ அதில் வந்து நுண்கிருமிகள், தூசி பொருட்கள் இதெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னாகும், மேலே வரும். சரிங்களா? மேலே கொண்டு வரப்படும். ஸோ அப்படி கொண்டு வந்து நார்மலாக நம்ம விழுங்கும்போது, ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னாக்கா நமக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து அமைப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன். சுவாச குழாயும் சரி, இது சுவாச குழாய், இது உணவு குழாய் அப்படின்னு சொன்னாக்க இது ரெண்டும் பேரலாக பக்கமாக இருக்கும். அப்போது இது வழியாக மேலே வரும்போது அப்படியே வந்து இந்த கல்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லட்ன்றது என்னது, உணவு பாதையினுடைய வாய்க்குழி இருக்கு இல்லையா, ஸோ அந்த உணவு பாதையினுடைய வாய்க்குழிக்குள்ளே அப்படியே வந்து விழுந்துடும். ஸோ அப்போ வந்து கிருமிகள் வந்து இது வழியாக போயிடும். அப்போது ஆல்ரெடி வந்து இரைப்பையில் இருக்கக்கூடிய ஹெச்சிஎல், ஆசிடு, அமிலம் இதெல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கிருமிகளை வந்து அழிச்சிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து சுவாசப்பாதையிலேருந்து வாய்க்குழிக்குள்ளே போயிடும். சரிங்களா? உணவு குழாய்க்குள்ளே இயல்பான விழுங்குதல் மூலமாக உணவு குழாய்க்குள்ளே அனுப்பப்பட்டுவிடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்க இந்த
மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா, அந்த மூச்சுக்குழலுடைய வாய்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க மெல்லிய மீள்தன்மை உடைய குரல் வளை மூடி அப்படின்றது ஒன்று இருக்குது. சரிங்களா, அந்த குரல் வளை மூடி தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உணவை விழுங்கும்போது உங்கள் உணவுப் பொருட்களானது உங்களுடைய மூச்சுக்குழலுக்குள்ளே போயிடாமல் தடுத்து பாதுகாக்கும். சரிங்களா, ஸோ அந்த மூடி என்ன பண்ணிக்கும், உங்களுடைய மூச்சுக்குழலை வந்து மூடிக்கும். நீங்கள் வாயை ஓப்பன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மூச்சுக்குள்ளே மூடிக்கும். அப்போ உணவானது உணவு பாதைக்குள்ளே போயிடும். ஏன்னா ரெண்டுக்குமே வந்து ஒரு பொதுவான பாதை தான் இருக்குது. சரிங்களா, ரெண்டும் ஒரே இடத்துல தான் திறக்கப்படுது. சரிங்களா, ஸோ அதனால் அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்கு உதவி செய்வது தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரல் வளை மூடி. சரிங்களா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மூச்சுக்குழல். சரிங்களா, இப்போ இந்த மூச்சுக்குழல் பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு வளையும் தன்மை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த மூச்சுக்குழல் எதனால் உருவாக்கப்பட்டது? நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்கள். சரிங்களா, இந்த படத்தில் உங்களுக்கு மூச்சுக்குழல் தனியாக தெரியும். சரிங்களா, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மூச்சுக்குழல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வளையும் தன்மையுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூச்சுக்குழல் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்வேறு குருத்தெலும்புகள். சரிங்களா, பல குருத்தெலும்பு வளையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குருத்தெலும்பு வளையங்கள். இது வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சி வடிவத்தில் இருக்கும். சரிங்களா, ஏன்னா அந்த ரெண்டு பக்கத்துலேயும் முன்னாடியும் இருக்கும். பின்பகுதி வந்து இணையாமல் காணப்படும். சரிங்களா, அந்த பின்பகுதி வந்து இணையாமல் காணப்படும். ஸோ அதனால தான் அது சி வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பின்பகுதி வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உணவுக்குழல் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் இந்த 3 பகுதிகளில் மட்டும்தான், 3 பக்கம் மட்டும்தான் இந்த குருத்தெலும்பு வளையங்கள் இருக்கும். சரிங்களா, ஸோ இது இந்த மூச்சுக்குழல் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தொண்டை பகுதி இருக்குங்களா, தொண்டை பகுதி இங்கேருந்து ஆரம்பித்து மார்பறையுடைய நடுப்பகுதி. சரிங்களா, இது வரைக்கும் நம்ம வந்து மார்பறைன்னு சொல்லுவோம். இது மார்பறையுடைய நடுப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இது எதுக்கு நேராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 5வது மார்பு முள்ளெலும்பு. சரிங்களா, பின்னாடி வந்து முள்ளெலும்புகள் இருக்கும், முள்ளெலும்பு தொடர் இருக்கும்ல. சரிங்களா, அதில் வந்து மார்பு முள்ளெலும்பு தொடர். சரிங்களா, ஸோ அதோடைய 5வது மார்பு முள்ளெலும்புக்கு நேராக வரைக்கும் யார் இருக்காங்க, இந்த மூச்சுக்குழல் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த மூச்சுக்குழலானது வலது பக்கம் ஒரு கிளையும் இடது பக்கம் ஒரு கிளையுமாக பிரியுது. சரிங்களா, பிரிஞ்சு வலது நுரையீரலுக்குள்ளேயும் இடது நுரையீரலுக்குள்ளேயும் ஒன்று போகுது. சரிங்களா, அப்படி நுரையீரலுக்குள்ளே போன பின்னாடி சரிங்களா ஃபஸ்ட்டு அந்த மூச்சுக்குழலில் அந்த ரெண்டாக பிரியுது இல்லை, அந்த பிரிகிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் நிலை மூச்சு கிளைக்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வரைக்கும் மூச்சுக்குழல். இப்போ வந்து மூச்சு கிளைக்குழல், ஒரு கிளை விட்டுருக்கு இல்லையா, அதனால் இதை வந்து மூச்சு கிளைக்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல்நிலை மூச்சு கிளைக்குழல்னு சொல்லுவாங்க. இந்த முதல்நிலை மூச்சு கிளைக்குழல் உள்ளே நுழைஞ்ச பின்னாடி இந்த மாதிரி வந்து பல்வேறு மூச்சு கிளைக்குழல்களை உருவாக்கும். அது வந்து 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை மூச்சு கிளைக்குழல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3ஆம் நிலை மூச்சு கிளைக்குழல்கள் மறுபடியும் பிரிஞ்சு முனை மூச்சு கிளைக்குழலாக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, முனை மூச்சு கிளைக்குழலாகவும் சுவாச மூச்சு கிளை குழல்களாகவும் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி வந்து ஒரு மூச்சுக்கிளை நுண்ணறை அல்லது காற்று நுண்ணறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பபுள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து காற்று நுண்ணறை. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு மூச்சுக்குழல் வருது, மூச்சுக்குழல் வந்து 2ஆக பிரியுது, மூச்சு கிளைக்குழல் உள்ளே வந்து அந்த முதல்நிலை மூச்சு கிளைக்குழல் நுரையீரலுக்குள்ளே நுழைஞ்சு பல்வேறு கிளைகளை உடையது. அது வந்து என்னது 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை மூச்சு கிளைக்குழல். அந்த 3ஆம் நிலை மூச்சு கிளைக்குழல்கள் மறுபடியும் பிரிந்து முனை மூச்சு கிளைக்குழல்களாகவும் சுவாச மூச்சு கிளைக்குழல்களாகவும் பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த சுவாச மூச்சு கிளைக்குழல்கள் தான் கடைசியாக என்னத்தில் முடிவடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காற்று நுண்ணறைகளில் முடிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ நாம் வந்து இந்த மூச்சுக்குழலுடைய சுவர் வந்து குருத்தெலும்பால் பாதுகாக்கப்பட்டிருக்கு
அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சி வடிவ குருத்தெலும்பால் பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எதுக்கு சார் இந்த குருத்தெலும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, நம்ம மூச்சை ஒவ்வொரு தடவை இழுக்கும்போது அது பல்வேறு அழுத்த மாறுபாடுகள் ஏற்படும். ஒரு தடவை வந்து அதிகமான அழுத்தம் ஏற்படும், இல்லை ஒரு தடவை குறைவான அழுத்தம். ஏன்னா நம்ம எந்த அளவு காற்றை இழுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அது மாறுபடும். சரிங்களா? ஸோ அந்த அழுத்த மாறுபாடுகளை வந்து தாங்கும்போது அங்கே வந்து இந்த குழாய் என்ன பண்ணிடக்கூடாது, வெடிச்சிடக்கூடாது. இப்போ அதிகமாக அழுத்தம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த மூச்சு குழாய் வந்து வெடிச்சிடக்கூடாது இல்லையா? அது ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக நெகிழும் தன்மையுடையதாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த குருத்தெலும்புகள் வந்து அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த மூச்சுக்கிளை நுண்குழல்கள், இப்போ இங்கே மட்டும்தான் நம்ம வந்து குருத்தெலும்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், இங்கே மூச்சுக்குழலில். அதுவே மூச்சுக்கிளை குழல் நுண்குழல்களில் போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த குருத்தெலும்புகள் வந்து குருத்தெலும்பு வளையங்கள் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய தசை அது வந்து ரொம்ப தடிமனான தசையாக இருக்கும். அது ஓரளவுக்கு ரொம்ப வலுவான தசையாக இருக்கும். ஸோ அதனால் அழுத்த மாறுபாடுகள் வந்தாலும் அது வந்து சுருங்கி விரியும் தன்மையுடையதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதோடைய உள்ள விட்டம் அளவு இருக்கு இல்லையா, அது வந்து மாறுபாடு அடைஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. சரிங்களா? இப்போ அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சுவாச நுண்குழல்கள். சரிங்களா? இந்த சுவாச நுண்குழல்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான இரத்த நாளங்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சுவாச நுண்குழல்களில் அதிகமான இரத்த நாளங்களை உடைய மெல்லிய சுவரால் ஆன வாயு பரிமாற்ற தளம். சரிங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், காற்றுப்பைகள் அப்படின்னு சொல்கிறோம். காற்றுப்பைகள் அல்லது காற்று நுண்ணறை எப்படி வேணாலும் சொல்லலாம். காற்றுப்பைகள்னு சொல்லலாம், காற்று நுண்ணறைகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதோடு வந்து இங்கே முடிவடையுது. சரிங்களா? ஸோ இந்த சுவாச நுண்குழல்கள் அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளைகளாக பிரியுது இல்லையா, முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலையெல்லாம் பிரிஞ்சு கடைசியாக அந்த சுவாச நுண்குழல்கள் எதில் முடிவடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க வாயுவை பரிமாற்றக்கூடிய தளமான இந்த காற்றுப்பைகளில் தான் வந்து முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த காற்றுப்பைகளில் வந்து அதிக அளவு இரத்த நாளங்கள் இருக்கும். சரிங்களா? ஏன்னா வாயு பரிமாற்றம் நடைபெறணும் இல்லையா, அதுக்கு வந்து இரத்த நாளங்கள் இருந்தால் தான் அந்த வாயு பரிமாற்றமானது நடைபெறும். சரிங்களா? ஸோ அந்த காற்றுப்பைகளில் வந்து முடிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த காற்றுப்பைகளில் வாயு பரிமாற்றம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 3 அடுக்குகள் இருக்குது. சரிங்களா? அந்த வாயு பரிமாற்றம் நடைபெறுவதற்காக அல்லது வாயு விரவல் முறையில் தான் இங்கே பரிமாற்றம்ன்றது நடைபெறும். சரிங்களா? ஸோ அந்த விரவல் முறையில் நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து 3 அடுக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த காற்றுப்பைகள் என்னென்ன அந்த 3 அடுக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இப்போது நான் உங்களுக்கு பிக்சரில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு காற்று நுண்ணறை அப்படின்னு எடுத்துக்கோங்க. காற்றுப்பை அல்லது காற்று நுண்ணறை அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வெளிப்புற அமைப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை எபித்தீலிய செல்களால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இது ஒரு அடுக்கு. சரிங்களா? இது உட்புற அடுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 3 அடுக்கு சொன்னோமா, அதில் வந்து உட்புற அடுக்கு முதல் அடுக்குன்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னது, காற்று நுண்ணறை உருவாக்கப்பட்ட சுவர். சரிங்களா? ஸோ அந்த சுவர் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு, தட்டை எபித்தீலிய செல்கள். இது நம்ம 3வது பாடத்தில் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சுவர்ன்றது தட்டை எபித்தீலிய செல்களால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இதை சுற்றி என்ன இருக்குன்னா இரத்த குழாய் இருக்கும். இரத்த குழாயின்றது என்ன, தமனியோ சிறையோ இருக்காது, அதனுடைய சிறிய நுண் நாளங்கள். சரிங்களா? கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இரத்த நுண் நாளங்கள் தான் இருக்கும். அப்போ இரத்த நுண் நாளங்கள்னால் அது வந்து எண்டோத்திலிய செல்கள் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அது மேலே எந்த கவரிங்ஸும் இருக்காது, வெறும் எண்டோத்திலிய செல்கள். ஸோ இது ஒரு அடுக்கு, 2வது அடுக்காச்சா. அப்போ இந்த 2க்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அடிப்படை பொருட்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து நடு அடுக்கு. இந்த 3 அடுக்குகள் தான் வந்து வாயு பரிமாற்றம் நடைபெறுவதற்கான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதோட 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க.
சரிங்களா. காற்றுப்பையில் இருக்கக்கூடிய வாயு விரவலுக்கான 3 அடுக்குகள் யாவை அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா. அப்போ என்னென்னது? காற்றுப்பையில் இருக்கக்கூடிய தட்டை எபித்தீலிய செல்கள் ஒரு அடுக்கு, அடுத்து அந்த காற்றுப்பையை சுற்றி இருக்கக்கூடிய இரத்த நுண்ணாளங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்டோத்தீலிய செல்கள் 2வது அடுக்கு, அந்த 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய அடிப்படை பொருட்கள். சரிங்களா. இந்த 3 அடுக்குகள். சரி, ரைட். இப்போ வந்து இந்த நம்ம எங்கே வருவோம்? காற்றுப்பையில் இருக்கக்கூடிய மெல்லிய தட்டை எபித்தீலிய செல்கள் இருக்கு இல்லையா, இந்த தட்டை எபித்தீலிய செல்களில் 2 வகையான செல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. வகை 1, வகை 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த வகை 1 அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. வகை 1 மற்றும் வகை 2 செல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த வகை 1ன்னு சொல்லக்கூடிய செல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிதாக காணப்படும். சரிங்களா. ஸோ இப்போ மெலிசாக இருக்கிறதுனால தான் என்னாகும்? ஈஸியாக வந்து வாயு பரிமாற்றம் அப்படின்றது நடைபெறும். சரிங்களா. ரைட். அப்போ இந்த 2வது வகை செல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் தடிமனாக காணப்படும். ஸோ இந்த தடிமனாக காணப்படுது இல்லையா, இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி மேற்பரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் வந்து சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மேற்பரப்பிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு புரதப் பொருள். சரிங்களா. இப்போ இந்த 2வது வகை செல்கள் வந்து சுரக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் பேர் மேற்பரப்பிகள். அந்த மேற்பரப்பிகள்ன்றது செல் கிடையாது, அது வந்து ஒரு புரதம். சரிங்களா. ஒரு புரத படலம். சரிங்களா. எது மேலே கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு காற்று நுண்ணுரை நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காற்று நுண்ணுரை இருக்குன்னா இந்த காற்று நுண்ணுரை மேலே ஒரு படிவமாக ஒரு படலமாக படர்ந்து காணப்படும். சரிங்களா. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறையா கோடிக்கணக்கான காற்று நுண்ணுரைகள் இருக்கும். அப்போது அந்த கோடிக்கணக்கான காற்று நுண்ணுரைகளும் பார்த்திங்கன்னா அது விரிவடையும் போது ஒன்றோட ஒன்று உரசி உராய்வை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக, அந்த உராய்வை தடை செய்வதற்காக இந்த மேற்பரப்புகள்ன்றது சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. மேற்பரப்புகள்ன்றது காற்று நுண்காற்று பையின் மேற்புறத்தில் காணப்படும் மெல்லிய செல்களற்ற, அதான் முன்னாடியே சொன்னேன், செல்கள் கிடையாது, அது ஒரு புரதம் மற்றும் பாஸ்போலிப்பிடுகளால் ஆன படலம். சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணுது? காற்று நுண்ணுயிரோட பரப்பு இழுவிசையை கம்மி பண்ணி நுரையீரலை வந்து சிதைவடையாமல் பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதனால் ஏன்னா ஒன்றோட ஒன்று உரசும் போது வீக்கம் ஏற்படும் இல்லையா, அந்த வீக்கத்தையும் இது வந்து குறைக்குது, தடுத்து சுவாசத்தை எளிமையாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இதில் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து காற்று பைகளில் வந்து குறைந்த அளவு தான் வந்து மேற்பரப்புகள் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அந்த உருவாக்கப்படுற காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 25வது வாரத்துக்கு மேலே தான் வந்து இந்த காற்று மேற்பரப்புகள் அப்படின்றது உற்பத்தி செய்யப்படுது. சரிங்களா. அப்போ ரொம்ப குறை மாத்திரை பெறக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இந்த மேற்பரப்புகள்ன்றது சுரக்கும். ஸோ அதனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மூச்சுத்திணறல் நோய் வந்து ஏற்படுது. சரிங்களா. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க சிசு மூச்சுத்திணறல் நோய் குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நியூபார்ன் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் சிண்ட்ரோம், NRDSனால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களை கேட்கலாம். சரிங்களா. ஸோ அப்போ இந்த விளக்கத்தை நாம் எழுதணும். சரிங்களா. ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அடுத்து இந்த சுவாச உறுப்புகள் நுரையீரல்கள் இருக்கு இல்லையா, இந்த நுரையீரல்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பஞ்சு போன்ற மிருதுவான திசு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அது ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். சரிங்களா. பஞ்சு போல் தான் இருக்கும். சரிங்களா. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சு போல் இருக்கக்கூடிய ஒரு திசு அமைப்பு தான் வந்து நாம் நுரையீரல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த நுரையீரல்கள் எங்கே அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்பறையில் அமையப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ அந்த மார்பறை எப்படி இயக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க காற்று புக முடியாத ஒரு மார்பறையாக இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னர்னு சொல்கிறேன் இல்லையா, ஏர்டைட் கண்டெய்னர் காற்று உள்ளே போகாதில்ல, அந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான் நம்மளுடைய நுரையீரல் இருக்கக்கூடிய மார்பறை. சரிங்களா. ஸோ அந்த மார்பறைக்குள்ளே ஈஸியாக வந்து எந்த விதமான காற்றும் புக முடியாது. சரிங்களா. ரைட். ஸோ இங்கே வந்து ஒரு ஜோடி நுரையீரல்கள் அப்படின்றது இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த நுரையீரலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா அதுக்கு பாதுகாப்பாக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நுரையீரலுடைய முதுகு புறத்தில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் நமக்கு என்ன இருக்குது? முதுகெலும்பு தொடர் இருக்குது.
சரிங்களா. அதே மாதிரி முன்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது முன்புறம்னு சொல்லுவது வயிற்றுப்புறத்தில் வந்து ஸ்டெர்னம்னு சொல்லக்கூடிய மார்பெலும்பு வந்து பாதுகாக்குது. சரிங்களா. பின்புறம் வந்து முதுகெலும்பு தொடர், முன்புறம் மார்பெலும்பு. சரிங்களா. ஸோ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி யார் இருப்பாங்க? பக்கவாட்டில் விலா எலும்புகள் இருப்பாங்க, ரிப்ஸு. சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? நுரையீரலுக்கு பாதுகாப்பை கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நுரையீரலுடைய கீழ்ப்பகுதியில் அடிப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க டோம் வடிவத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மேற்குவிந்த ஒரு உதரவிதானம் இருக்குது. சரி, அந்த ஏன்னா வந்து உதரவிதானமும் நுரையீரல் சுவாசத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இல்லையா? சரிங்களா. அது வந்து அடிப்புறத்தில் இருக்குது. இப்படி எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நுரையீரல்கள் சுற்றிலும் பாதுகாப்பில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த நுரையீரல்களை சுற்றி அது மேலே வந்து இரட்டை சவ்வுடைய ஒரு படலம் வந்து காணப்படுது. அதுக்கு பேர் வந்து ப்ளூரா அப்படின்னு பேர். சரிங்களா. நுரையீரலை சுற்றி ப்ளூரா அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை சவ்வு காணப்படுது. அது எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ப்ளூரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறது. அதாவது மீள்தன்மையுடைய பல அடுக்கு இணைப்பு திசுக்களை உடையது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரத்த நாளங்கள் வந்து அதிகமாக காணப்படும். இரத்த நுண்ணாளங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கேப்லரிஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இரட்டை சவ்வுன்னு சொல்லலையா, அந்த இரட்டை சவ்வுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்க ப்ளூரல் திரவம். சரிங்களா. அந்த ப்ளூரல் திரவம் அப்படின்றது இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ அந்த ப்ளூரல் திரவத்துடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நுரையீரல் சுருங்கி விரிவடையுது இல்லையா? ஸோ அப்போது அதோடைய ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உராய்வை வந்து குறைப்பதற்கு இந்த திரவம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. சரிப்பா, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சுவாச மண்டலத்தில் சுவாச உறுப்புகள். சரிங்களா. அந்த சுவாச உறுப்புகள் ஒவ்வொன்றத்தையும் பற்றி விளக்கமாக பார்த்தோம். சரிங்களா. ஸோ அப்போ அடுத்த வகுப்பில் நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த சுவாச பரப்பு இருக்கு இல்லையா, அந்த சுவாச பரப்புடைய பண்புகள், சுவாச நிகழ்வுடைய படிநிலைகள், சரிங்களா, மற்றும் சுவாசம் நடைபெறும் முறை. சரிங்களா. ஸோ இதையெல்லாம் பற்றி நாம் அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.